தொழில் முன்னேற்றம் இருக்கும். வண்டி, வாகனம், வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். இன் எதிலே அவசர முடிவு எடுக்காம நிதானமா செயல்பட்டா ரொம்ப அற்புதமா அவங்களுக்கு இந்த வருஷம் நல்லாருக்கும். எப்பவுமே ஒரு முழு பலன் சொல்லணும், முழு வருடத்துடைய பலன் சொல்லணும்னா, ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறை அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு எல்லா ராசியினருக்குமே, ஒரு 3 மாதம் கழிச்சு ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அத திரும்ப வந்து ஃப்ரெஷ் ஆக்கிக்கணும். ஓ! இது சிறப்பு. வந்து அவங்களுடைய வாழ்க்கையில செய்முறையா வச்சுக்கணும். அப்ப 3, 3ங்கும்போது ஒரு 4 தடவையாவது அவங்க அந்த குலதெய்வ கோயிலுக்கு போணும். அதிக தூரம் இப்ப ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. எங்கனால அப்படி போக முடியாது அப்படிங்கிறவங்க, அந்த குலதெய்வத்தை நினைத்து ஒரு 9 நாள் ஒரு பிள்ளையாரா பிடிச்சு குலதெய்வமா நினைக்கணும். 9 நாளுமே பிள்ளையார் பிள்ளையார வைக்கணுமா? பிடிக்கணும். அந்த சரி, ஓகே. 9 பிள்ளையார ஒண்ணா கரைச்சு, அவங்களுக்கு அது ஏதாச்சும் வீட்டுக்கு சுத்தி தெளிக்கிறது, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்து உபயோகப்படுத்துறது. இப்படி வைக்கும்போது அந்த 3 மாசத்துடைய பிரச்சனைகள் இதுலருந்து தீர்ந்துரும். ஓ! அவ்ளோ அப்ப பவர். கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த இடத்துக்கு அவங்க போயிட்டு வரணும். இது வந்து அந்த குடும்பத்த அந்த வருடம் பூரா அவங்கள கரெக்ட் பண்ணி கொண்டு போகும்.